வணக்கம், வெல்கம் டு ஷியா ஃபுட்ஸ். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ நம்ம மத்தியான சாப்பாடு வரைக்கும் எத்தனை பேர் வீட்டில் வந்து வெள்ளை அரிசி சாப்பிட்ருக்கோம், எத்தனை பேர் வீட்டில் வந்து கலர் அரிசி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த வெள்ளை அரிசியில் பாதிக்கப்பட்டதில் நானும் ஒருத்தி. என்னென்னா, சாப்பிட்றதுக்கு நல்லா வாய்க்கு இதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெள்ளை அரிசி சாப்பிட்டு அதிகமான கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, அதாவது அந்த அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிட்ட பிறகு மிச்சம் நம்ம மாவை சாப்பிடும்போது அது வந்து கான்ஸ்டிபேஷனை தான் உண்டு பண்ணும். ரஃபேஜே நம்ம உடம்புக்குள்ளே போகாது. அப்போ நம்ம வயிறை க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து மிக குறைவு. ஸோ இந்த மாதிரி பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் சாப்பிடும்போது கொஞ்சம் சக்கையாக ஃபைபர் அதிகமாக உள்ள அரிசிகள் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம கம்மியாக எடுத்தாலும் நிறைய சத்துக்கள் அதிலிருந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து தேவை அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தரேன். எங்கள் வீட்டில் வந்து நாங்களே விளைவிக்கிறோம். ஸோ எங்களுக்கு தயார் பண்ணுறதோடு சேர்த்து உங்களுக்கும்